குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் தனக்குள் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தன்னுடைய நிகழ்வாளியாக இருக்கிற தன் குருநாதரை பற்றின சில தெளிவுகளையும் விளக்கங்களையும் எப்படியெல்லாம் தெளிந்த நீரோடையாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள் நான் ஒரு பலப்பரீட்சை நடத்த ஆசைப்படுகின்றேன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குருவின் தத்துவம் எப்படி இருக்கணுங்கிறத, குருவின் மூலம் எப்படி அறியப்படணுங்கிறதையும், குருனா என்னங்கிறத உணர்த்தப்பட வேண்டியதையும் ஒவ்வொருத்தரும் தனக்குள் ஆராயும் பொருட்டு தன் குருநாதரின் செயல்களும் சரி, வித்திட்ட விதிகளும் சரிங்க, எல்லோருக்குள்ளும் எப்படி ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு காட்டப்படுகின்றதுங்கிறத மட்டும் எல்லோரும் உணர்ந்து விட்டால் போதும். நிதர்சனத்தை உணர்த்த வந்த குருநாதர் ஒவ்வொருவரிடமும் வேறுபட்ட, அதாவது யாரும் தன்னகத்தே கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்துவம் காட்ட வேண்டியவனில் அவருக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதும் மாறுபட்டதும் தாங்க கிடைக்கும். அப்படி ஒவ்வொருவரிடமும் தன் குருநாதர் மாறுபட்ட விஷயங்களையும் மாறுபட்ட கருத்துக்களையும் ஒவ்வொருவரிடமும் பகிர்ந்து காட்டும் பொழுது அவர் தன்னுடைய மாறுதல்களில் மறு மாற்றத்தையும் ஏற்படுத்த ஆசைப்படுகின்றார்னு கூட சொல்லலாங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற வார்த்தைக்கு இதையும் ஒரு சான்றாக கூட எடுத்து சொல்லலாங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு வார்த்தையை எல்லோருக்கும் ஒரே மாதிரி விதிக்கப்பட்டது கிடையாதுங்க. விதி என்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபட்ட விஷயங்களை தாங்க காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போது அதை மதியால் வெல்லலான்றது, மதிங்கிறது இங்கே அறிவு, குருவின் உணர்வுங்கிற வார்த்தையை கூட குறிப்பிடும் பொழுது, அப்போது ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டது ஒவ்வொரு விஷயம் எனில் அதிலிருந்து அவரவர் தெளிவடைய வேண்டுமானால் அந்த மதி என்ற நுண்ணறிவாகிய குருவின் உணர்வை எல்லோரும் பாகுபடுத்தி பார்க்க தனித்துவம் வாய்ந்தவர் தனக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாறுபட்ட கருத்துக்களோடு வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றார் எனில் அதில் உங்களுள் நான் மதியாய் விளங்க ஆசைப்படுகின்றேன் கூட சொல்லலாங்க. குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த மாபெரும் சகாப்தத்தில் எல்லோருமே உங்களுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்கணும், நீங்கள் உங்களுடைய மனமாற்றத்தில் உச்சம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அதற்கான பாடம், அதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எது என்பதில் இவ்வுலகங்கள் கொடுக்கும் அனுபவமே உங்களுக்கான சான்றாக இருந்தால் அதில் நீங்களே மீண்டும் மனமாற்றத்தோடு மனித நேயத்தோடும் உங்களையே உணர்வீர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.